முதல்ல உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி மேலே இருக்கிற 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டூல் பார் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேப் ஷேர் வாய்ஸ் சர்ச் அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம அடிஷ்னலாக வந்து நமக்கு தேவையான சில ஆப்ஷன்ஸை நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடி நீங்கள் உங்களுடைய சர்ச் பாரில் வந்து குரோம் :/flags அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு மேலே வந்து இதே மாதிரி ஒரு சர்ச் ஃபிளாக் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் அடாப்டிவ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அடாப்டிவ் பட்டன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது அடாப்டிவ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பட்டன் அப்படின்னு இருக்கும், அது டிஃபால்ட்டில் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு புக் மார்க் பட்டன் அப்படின்னு இருக்கும், அதுவும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேராக கீழே வாங்க, டூல் பார் கஸ்டமைசேஷன் அப்படின்னு இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்டேட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லான்ச் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா புது அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் செட்டிங்ஸில் போய் அந்த டூல் பார் ஷார்ட்கட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்லேட்டு ஆட்டோ புக் மார்க்ஸ் இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னா மேலே நம்ம டிரான்ஸ்லேட் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா மேலே டிரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா எடிட் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் ஷேர் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி எந்த வெப்சைட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ புக் மார்க்ஸ் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை அங்கே வச்சுக்கலாம். பட் நான் வந்து எப்போவுமே வந்து எனக்கு டிரான்ஸ்லேட் தான் அதிகமாக யூஸ் ஆகுறதுனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா டிரான்ஸ்லேட்லேயே வந்து மாற்றி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஜூமிங். ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணலாம். இதுக்கு 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி ஜூம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு ப்ளஸ் மைனஸுங்கிற இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணி வெப்சைட்டில் உள்ள பேஜை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே மாதிரியே உங்களுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த மைனஸ் பட்டனை பண்ணி நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட் பிளாக் மோடு. ஸோ நம்மளுடைய மொபைல் வந்து ப்ரௌசரில் வந்து செட்டிங்ஸில் போனீங்கன்னா அங்கே தீம்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போனீங்கன்னா சிஸ்டம் டிஃபால்ட் லைட்டு டார்க்குன்னு இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் டார்க்கு கொடுத்தா கூட உங்களுடைய ப்ரௌஸ் பண்ணும்போது அந்த வெப்பேஜ் எதுவுமே வந்து பேக்ரவுண்டு பிளாக் ஆகாது, ஒன்லி அந்த ப்ரௌசரோட தீம்ஸ் மட்டும்தான் பிளாக் ஆகும். ஸோ நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது நம்மளுடைய வெப்பேஜஸ் வந்து பிளாக்காக தெரியணும் அப்படின்னா நீங்கள் குரோம் :/flag அப்படிங்கிற அந்த செட்டிங்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. அந்த செட்டிங்ஸ் உள்ள போய் சர்ச் ஃபிளாக்ங்கிற இடத்துல வந்து டார்க் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அது டிஃபால்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் எனேபிள் பண்ணி ரீலான்ச் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி எந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அந்த வெப்சைட் பேஜஸ் எல்லாம் டார்க் மோடில் தெரியும். ஸோ நைட்டில் வந்து நீங்கள் மொபைல் வந்து அதிக நேரம் ப்ரௌஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் கண்ணுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் கொடுக்காம சர்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரைவசி. பொதுவாக நீங்கள் எந்த வெப்பேஜில் போய் சர்ச் பண்ணாலுமே நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் ஒன்று சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடான ஆர்ட்ஸ் ஒன்று உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ரைவசி வந்து அங்கே கேள்விக்குறியாகி விடுகிறது. ஸோ உங்கள் ப்ரைவசியை பாதுகாத்து கொள்ள 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும். அங்கே ஆட் ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஆட் டாபிக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அங்கே ஏற்கனவே வந்து எனேபிள்டாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பேக் வந்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா சைட் சஜஸ்டட் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுவும் டிஃபால்ட்டாக எனேபிள்டாக இருக்கும், அதையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சர்ச் ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்து உங்களுடைய விருப்பங்களை வந்து எந்த ஒரு ப்ரௌசரும் திருடாமல் பாதுகாத்து கொள்ளலாம். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.